வாங்க மக்களே, இன்னைக்கு நாம ஒரு அதிசயமான தவளைய பத்தி பார்ப்போம். அது குளிர்காலத்துல பனிக்கட்டியா உறைஞ்சு போய் வசந்த காலத்துல மறுபடியும் உயிர் பெறும் ஒரு மாயக்காரன். காடோட இந்த சின்ன அதிசயம் உயிரோட போராட்டத்துக்கு ஒரு பெரிய பாடம். அதுதான் வுட் ஃப்ராக். இதுவிட அமெரிக்காவின் குளிர் பிரதேச காடுகளில் காணப்படும் ஒரு சிறிய தவளை இனம். இதன் மிகவும் ஆச்சரியமான அம்சம், கடும் குளிரில் உறைந்து போய் வசந்த காலத்தில் மீண்டும் உயிர் பெறும் திறன் கொண்டது. இதுதான் வுட் ஃப்ராக்கின் மிகப்பெரிய தனித்துவம். குளிர்காலத்தில் சுற்றுப்புற வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே குறையும் போது இந்த தவளைகள் முழுவதும் உறைந்துவிடும். அதன் இதயம் துடிப்பதை நிறுத்திவிடும், சுவாசம் நின்றுவிடும், இரத்த ஓட்டம் இருக்காது. இது ஒரு உறைந்த கல் போலவோ அல்லது பனிக்கட்டி போலவோ காணப்படும். அதன் கண்கள் கூட உறைந்து வெள்ளையாக மாறலாம். வசந்த காலத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது மெதுவாக உருகி சில மணி நேரங்களுக்குள் மீண்டும் உயிர் பெற்று வழக்கம் போல் செயல்படத் தொடங்கும். இது உலகின் மிக அற்புதமான இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றாகும். இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? வுட் ஃப்ராக் தனது உடலில் ஒரு தனித்துவமான குளிர்பதன பொருளை உருவாக்குகிறது. உடல் உறைந்து போகத் தொடங்கும் போது தவளையின் கல்லீரல் குளுக்கோஸ் சத்தை உற்பத்தி செய்து அதை உடலின் அனைத்து செல்களுக்கும் பம்ப் செய்யும். இந்த குளுக்கோஸ் செல்களுக்குள் பனிக்கட்டி உருவாவதை தடுக்கிறது. பெரும்பாலான உயிரினங்களுக்கு செல்களுக்குள் பனிக்கட்டி உருவாவது மரணத்தை விளைவிக்கும். ஆனால் வுட் ஃப்ராக்கின் உடலில் செல்களுக்கு வெளியே மட்டுமே பனிக்கட்டி உருவாகும். இதனால் செல்களுக்கு சேதம் ஏற்படாது. வுட் ஃப்ராக் வட அமெரிக்காவில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கே வாழும் ஒரே தவளை இனமாகும். இது அலாஸ்கா மற்றும் கனடாவின் மிக குளிர்ந்த பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது அதன் அசாதாரண குளிர் தாங்கும் திறனுக்கு ஒரு சான்று. வுட் ஃப்ராக்கின் மற்றொரு அடையாளம் அதன் கண்களை சுற்றியுள்ள கருப்பு நிற முகமூடி போன்ற குறியாகும். இது ஒரு திருடனின் முகமூடியைப் போல தோன்றும். இனப்பெருக்க காலத்தில் ஆண் வுட் ஃப்ராக்கள் வாத்துகள் எழுப்புவது போன்ற குவாக் குவாக் ஒலிகளை எழுப்பும். இந்த ஒலிகள் பெரும்பாலும் மர குவாக்கிங் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வசந்த காலத்தின் ஆரம்பத்திலேயே குளிர்காலம் முடிவடையாத சூழ்நிலையிலும் இனப்பெருக்கத்துக்காக கூடும் முதல் தவளைகளில் ஒன்றாகும். வுட் ஃப்ராக்ஸ் காடுகளின் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை பூச்சிகள், சிலந்திகள் போன்றவற்றை உணவாக கொண்டு பூச்சி எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. அதே சமயம் பாம்புகள், ரக்கூன்கள், ஸ்கங்குகள் மற்றும் சில பறவைகளுக்கு இரையாகின்றன. வுட் ஃப்ராக் அதன் உயிர்த்தெழும் திறனால் இயற்கையின் அற்புதம் மற்றும் உயிரினங்களின் தகவமைப்பு திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.